தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஈழத்திலிருந்து ஒரு தமிழ் துரோகி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இந்த நபர் தமிழ்நாட்டில் திருமாவளவன், வேல்முருகன் போன்றவர்களையெல்லாம் சந்தித்து ஈழ ஆதரவு நிலையை அவர் இங்கு பிரகடனப்படுத்தி வருகிறார். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவருடைய தாத்தா பொன்னம்பலம், ஜிஜி பொன்னம்பலம் தான் 10 லட்சம் மலையக தமிழர்களை நாடற்றவர்களாக சிங்கள நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது முன்னின்று அந்த தீர்மானத்தை ஆதரித்து கையெழுத்திட்ட துரோகியினுடைய பேரன்தான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட தமிழக கரையோர ஒடுக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் அத்தனை பேரும் தலித் ஆதிகுடி பறையர்கள், பள்ளர்கள், பறையர்கள் 2 பேரும் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயன் கையில் காலில் விலங்குகளை போட்டு இலங்கை தீவை சொர்க்கபுரியாக மாற்றியவர்கள். தேயிலை, ரப்பர், காப்பியை மலையகத்தில் கடுமையான மலை பிரதேசங்களில் இலங்கையினுடைய தேசிய வருமானத்தை உருவாக்கி தந்த அந்த ஒடுக்கப்பட்ட தமிழர்களை நாடற்றவர்களாக, அகதிகளாக அவர்களை விரட்ட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு இந்த தமிழர்களை வாக்குரிமை இல்லாத அகதிகளாக்கிய அந்த ஜிஜி பொன்னம்பலம் அவர் உடைய கட்சி தான் இந்த பேரன் கஜேந்திர பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவருடைய குடும்பத்துக்கு இலங்கையில் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள், மலேசியாவிலே பல ஆயிரம் கோடி ரப்பர் தோட்டங்கள், இப்படி பல கோடிகளில் சொத்து உள்ள இந்த நபர் இப்பொழுது ஈழத்தமிழர் பிரச்சனை ஆரம்பித்த பொழுது இலங்கைக்கு லண்டனிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நபர், இப்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நபர் இப்பொழுது எதை பேசுகிறார்? இலங்கை தமிழருடைய சுய நிர்ணய உரிமையை, இந்தியாவினுடைய 13வது சட்ட திருத்தத்தை எப்படியாவது இந்தியாவுடைய அழுத்தம் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டு அது நிறைவேற்றிவிடும் என்று தெரிந்த பிறகு சவப்பெட்டி ஊர்வலம், 13வது சட்ட திருத்தம் இந்தியா ஏதோ போகிறது என்று தமிழனுக்கு எடுத்து போடுகிற பிச்சையாக்கப்படுகிறது. இதுதான் குறைந்தபட்ச உரிமை கொடுப்பதற்கு இந்தியா முன்வந்திருக்கிறது. இலங்கை அதுவும் கொடுக்க மறுக்கிறது. இதை தடுத்து இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவாளியாக தடுத்து நிறுத்தியவர் தான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இவரோடு இருக்கக்கூடிய குள்ள கஜேந்திரகுமார் 2 பேரும் தமிழ் துரோகிகள். இந்த தமிழ் துரோகிகள் தமிழ்நாட்டுக்கு அடையாளமாக தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை வாங்கி கொடுக்கிறோம் என்று இவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். தையீட்டி என்கின்ற இடத்தில், யாழ்ப்பாணம் அருகே உள்ள இடத்தில் அந்த புத்தர் சிலையை வைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்கிறது. இந்த தடுப்பதற்காக எந்த அமைப்புகளையும் சேர்க்காமல் தான் மட்டுமே இலங்கை அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டாக, உளவாளியாக ஆர்ப்பாட்டம் செய்வார். இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிற பொழுது வெளிநாட்டுக்கு போகிற ஆசைப்படுகிற அப்பாவி இளைஞர்களை 20 லட்சம் ரூபாய் விலை பேசி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கு போராட்டம் நடத்துவது. அப்படி போராட்டம் நடத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்த லெட்டர் ஹேட்டில் ஆதரவு கடிதம் கொடுப்பது, இதற்கு 20 லட்சம் ரூபாய் வசூல் செய்வது, இப்படியான
ஒரு நிலையை எடுக்கக்கூடிய நபர் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இலங்கை அரசு எதை சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும். லண்டனில் வாழ்ந்து கொண்டிருந்த இவரை இறக்குமதி செய்கிறார்கள். இறக்குமதி செய்து வெள்ளை கொடியோடு அந்த யுத்தத்தில் சரணடைந்த அத்தனை பேரையும் சுட்டு கொண்ட பொழுது இவர்தான் பசில் ராஜபக்சேவுக்கும் வெள்ளை கொடி ஏந்தி போனவர்களுக்குமான இடையிலே இருந்த இந்த நபர். இந்த நபர் ஒரு கட்டத்தில் என்னோடு பசிலை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதனால் நான் என்ன செய்வது என்று தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டார். வெள்ளை கொடியோடு போகிற அந்த புலிகள் எந்த விதமான நம்பிக்கையும் எந்த விதமான அரசினுடைய ஆதரவும் அரசினுடைய சமிக்கைகளும் கிடைக்காத பொழுது இவர் அந்த வெள்ளை கொடியோடு போன அத்தனை போராளிகளையும் சுட்டு கொள்ளுவதற்கு இவர்தான் முழுமையான காரணம். இவரை நம்பித்தான் பசிலோடு கோத்தபயாவோடு ராஜபக்சே குடும்பத்தோடு இராணுவத்துறை செயலாளராக இருந்த பசில் ராஜபக்சேவுடைய சகோதரன் கோத்தபயா இவர்கள் பேச்சை கேட்டு இவர்கள் சொல்லுபடி ஆடுகிற நபர் தான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்த தமிழ் துரோகி இப்பொழுது தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இலங்கை எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஒரு கூலிப்படையாக மாறியிருக்கிறார். ஈழத்தமிழர்களை உலகம் முழுக்க ஒன்றிணைக்கக்கூடிய எந்த செயலையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செய்யவில்லை. தாத்தா ஒரு தமிழ் துரோகி, மலையக தமிழர் நாடற்றவனாக ஆக்குவதற்கு தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த தீர்மானத்தை ஆதரித்தவர். தந்தை செல்வா அதை எதிர்த்தார். தந்தை செல்வா எதிர்த்த காரணத்தினால தந்தை செல்வாவிடமிருந்து ஜிஜி பொன்னம்பலம் தனியாக பிரிந்துதான் அவர் இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று ஒரு கட்சியை ஸ்தாபித்தார். இந்த கட்சி ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மகன் குமார் பொன்னம்பலம் கொல்லப்பட்டார். துரோகிகளால் கொல்லப்பட்டார். அதன் பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐரோப்பா நாட்டிலே வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இலங்கை அரசாங்கத்தை பகைத்து கொண்டால் கொழும்பில் இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இலங்கை அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்படும். மலேசியா அரசாங்கத்தால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த சொத்துக்களும் பறிபோகும். ஆகையால் இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே தமிழனுடைய பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இப்பொழுது அவர் இலங்கை அரசனுடைய அடியாளாக மாறியிருக்கிறார். எப்படி முதலமைச்சராக விக்னேஸ்வரன் வந்தார்? விக்னேஸ்வரன் சிங்கள குடும்பத்தில் தன்னுடைய மகளுக்கு பெண் எடுத்தவர். இரண்டாவது மகனுக்கும் ராஜபக்சேவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பகுதி மாவட்ட தலைவருடைய மகளை திருமணம் செய்தவர். ஆக மொத்தம் வீட்டில் 2 மருமகள்களும் சிங்கள மருமக்கள். சிங்கள மருமக்களிடம் சிங்களத்தில் பேசக்கூடிய நபர் தான் தமிழ் துரோகி விக்னேஸ்வரன். ஆக இவர்களால் ஈழத்தமிழர்களுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது என்று எப்படி எடுத்துக்கொள்வது? கோட்சே பேரன், விநாயகரான் கோட்சே பேரன் இந்த நாட்டுக்கு தலைவனாவதா? கோட்சேவுக்கும் ஜிஜி பொன்னம்பலத்திற்கும் எந்த விதமான வேறுபாடு இல்லை. ஜிஜி பொன்னம்பலம் தமிழர்களை காட்டி கொடுத்தார். ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய பேரன் இப்பொழுது தமிழர்களை காட்டி கொண்டிருக்கிறார். ஆக கோட்சே குடும்பம்தான் இந்த ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய குடும்பம். இவர்கள் சரியான ஒரு நாடு 2 தேசம். அது என்ன ஒரு நாடு 2 தேசம்? ஒரு நாடு அல்லது 2 நாடாக ஆக்கப்படும். தமிழர்களுக்கென்று ஒரு நாடு 2 தேசம். ஒரு குழப்பவாதி சிங்கள அரசையும் திருப்திப்படுத்த வேண்டும். திருப்திப்படுத்தினால்தான் கொழும்பில் இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். மலையகத்தில் இருக்கக்கூடிய பல எஸ்டேட்டுகள் பாதுகாக்கப்படும். அதற்காக ஒரே நாடு 2 தேசம். இங்கே தமிழர்களை ஏமாற்றினால் மட்டும்தான்
தமிழர்கள் வாக்கு கிடைக்கும், நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும். அதனால் ஒரே நாடு ரெண்டு நாடு. என்ன ரெண்டு நாடு ஒரு நாடு? இதை மடைமாற்றி தமிழர்களை குழப்புவது சொல்லுதான் ஒரு நாடு ரெண்டு தேசம். தந்தையார் பாட்டனார் இரண்டு பேருமே தமிழர்களை காலங்காலமாக ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த ஏமாற்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் வைத்திருந்த கட்சியை எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு ஐரோப்பா நாட்டிலே சென்று உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருந்தவரை இலங்கை யுத்தம் ஆரம்பித்த பொழுது 2007 இவர் இறக்குமதி செய்யப்பட்டு இந்த கட்சியை நடத்தியவர்களெல்லாம் தப்பித்து ஓட வைத்து இலங்கை அரசாங்கம் அவர்களை மிரட்டி, துப்பாக்கி முனையிலே மிரட்டி அவர்களை கட்சியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் கையெழுத்திருக்கிறது இந்த கட்சி. ஆக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இலங்கை தூதரகங்கள் இந்த துரோகிகளை கட்டுப்படுத்துகிறது. உலகம் முழுக்க புலிகளில் இருந்த பல துரோகிகள் அத்தனை பேரும் இலங்கை அரசாங்கத்தினுடைய சம்பள பட்டியலிலே இருக்கிறார்கள். ஒன்று சம்பள பட்டியலில் இருக்கிறார்கள், மற்றொன்று தன்னுடைய நாட்டில் சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டுகளாக மாறிவிட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாறிவிட்டார்கள். முதலமைச்சராக இருக்கிற விக்னேஷ் சிவன் இந்திய இலங்கை உளவாளியாக இருக்கிறார். இப்படியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இந்த துரோகிகளெல்லாம் முதலமைச்சரை சந்திக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவனை சந்திக்கிறார்கள், வேல்முருகனை சந்திக்கிறார்கள். அத்தனையும் துரோக வரலாற்றின் பின்னணி. தமிழன் கோட்சேக்களால் ஆளப்படுகிறான். தமிழன் கோட்சேக்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறான் ஈழத்தமிழன். காரணம், அவர்களுடைய அரசியல் முற்று முழுதாக ஈழ தேசிய போராட்டம், தமிழ் தேசிய தலைவன் மரணத்திற்கு பிறகு துரோகிகளால், தமிழ் விரோதிகளால், ஈழத்தமிழ் விரோதிகளால் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இந்த அரசு, இலங்கை அரசு அவர்களை தள்ளிவிட்டது. அதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. மாவீரர் நாள் கொண்டாடுவதாக வெளிநாடுகளிலே வசூல் செய்யப்பட்டு கோடிகளை குவித்து ஓரிரு நிகழ்ச்சிகளை செய்துவிட்டு தலைமறைவாகி விடுவது தான் இன்று நடக்கிற ஈழத்தமிழனுடைய கூத்து. ஈழத்தமிழனை அங்கீகரிக்கக்கூடிய எந்த நாட்டோடும் இவர்கள் தொடர்பு கொள்வதில்லை. இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை எதை சொல்லுகிறதோ அதை மட்டுமே செய்கிற நபர்களாக விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மாறிவிட்டார்கள். இப்பொழுது ஓய்வுக்கு போய்விட்டார் விக்னேஸ்வரன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். ஆக 13வது சட்ட திருத்தம் என்பது குறைந்தபட்சம் இந்தியா இவ்வளவு பெரிய அதிகார மையத்திலிருந்து தமிழர்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வாங்கி கொடுக்கலாம் என்று ஒரு முயற்சி செய்கிற பொழுது இதை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் டெல்லியினுடைய கதவை யாரும் தட்டவில்லை. மோடி வந்த பிறகும் யாரும் அவர்கள் கதவை தட்டவில்லை. காரணம், இவர்களெல்லாம் இலங்கை அரசாங்கமே உருவாக்கி அவர்கள் எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய ஏவலர்களாக இவர்களெல்லாம் மாறிவிட்டார்கள். இதுதான் தமிழனை காப்பாற்றுகிற முயற்சியா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. பல அரசு உளவாளி இயக்கங்கள், உலகத்தில் இருக்கிற ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் விலைக்கு வாங்கிவிட்டது. அவர்கள் கொடுக்கிற பணத்தில் இயக்கம் இயங்கி கொண்டு இருக்கிறது. பல பேர் சிங்கள அரசுக்கு துரோகிகளாக மாறிவிட்டார். பல முன்னாள் போராளிகள் அத்தனை பேரும் நீங்கள் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை போல துரோகிகள், தியாகிகள் உருவத்திலே நடமாடுகிறார்கள். தமிழக தலைவர்கள் இவர்களிடையே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.